பயம் போயிடுச்சு, ஏசப்பா மேல இருக்கிற பயம் போயிடுச்சு, நடுக்கம் போயிடுச்சு, கர்த்தரை தேடுறது போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற காலம் என்னன்னா அனலுமின்றி குளிருமின்றி வெது வெதுப்பா இருக்கிற காலம். திருச்சபை எப்படி இருக்கு என்று சொன்னா, ஒண்ணு அனலா இருக்கணும், ஒண்ணு அனலா இருங்க, அப்படி இல்லையா கூலா இருங்க. அனல்னா எப்படி தெரியுமா? அனாயிண்டடா, அபிஷேகத்தோடு, நல்ல அபிஷேகத்தோடு, அந்த அனாயிண்டட் அபிஷேகத்தோடு கூட கர்த்தரை தேடுறது, பார்க்கிறது, நோக்குறது, அப்படியே ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, கர்த்தரை தேடுறது, இதுதான் அனலா இருக்கணும். இல்லைன்னா குளிரா இருக்கணும். சர்ச்சுக்கு போகணுமா, ஜோம் பண்ணணுமா, நம்ம டைமுக்கு போலாம். ஜோம் பண்ணலன்னா என்ன பண்ணிட்டு போறாங்க? பைபிள் படிக்கலன்னா என்ன பண்ணிட்டு போறாரு அவரு? அவரு ஏசப்பா. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணிட போறாங்க? ஏசப்பா ஒன்னும் பண்ண மாட்டாரு. ஏசப்பா என்ன செய்வாரு? ஒன்னும் பண்ண மாட்டாரு, ஒன்னும் பண்ணவே மாட்டாரு. எப்படின்னா திருச்சபையில எல்லாமே வளரும். ஏசப்பா ஒரு நாள் எல்லாருமே வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்கும். ஆனா ஒன் ஃபைனல் டே ஏசப்பா என்ன செய்வாரு? பிரிப்பார். அப்பதான் எதை தூக்கி நரகத்துல போடணுமோ அதை தூக்கி நரகத்துல போடுவாரு, எதை தூக்கி களஞ்சத்துல சேர்க்கணுமோ அதை தூக்கி களஞ்சத்துல சேர்ப்பாரு. அது வரைக்கும் திருச்சபையில எல்லாத்தையும் வளர விட்டுக்கிட்டே இருப்பாரு. வளரு 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 வளர்ந்துகிட்டே இருப்போம். சர்ச்சுக்கு லேட்டா வருவோம், கர்த்தரை தேட மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம், வேலை எந்த ஒரு வேலையும் திருச்சபையில செய்யவும் மாட்டோம், ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அப்படியே வருவோம், சேரை நல்லா உட்கார்ந்துட்டு தேய்ச்சிட்டு சர்ச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஓடி விடுவோம். இப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதையும் ஏசப்பா பாக்குறாரு. இன்னொரு குரூப்பையும் பாக்குறாரு. பயத்தோட நடுக்கத்துடன் என்னை சேவிக்கிறார்கள், ஜெபிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, கஷ்டத்தின் மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையும் என்னை தேடுற சகோதரி, என் தேடுற மக, அதையும் பாக்குறாரு. ஒன் ஃபைனல் டே இதை தூக்கி கட்டி நரக அக்னி கடல்ல போட்டுருவாரு. இதை தூக்கி தன்னுடைய களஞ்சியத்துல சேர்த்து வச்சுப்பாரு. இப்ப தெரியாது, ஒரு நாள் தெரியும். One day you will face the consequence. Definitely. சரி, ஓகே. ஸோ அதனால நம்ம இந்த நேரத்தில் it is very cool. ஒன்று அனலா இருங்க, இல்லைன்னா குளிரா இருங்க. கூல், எல்லாமே கூலாக தான் இருக்கிறீங்க. இப்போ நம்ம ஏசி வேறு போட்டிருக்கோம், நல்லா கூலாக தான் இருக்கும், எல்லாமே கூலாக தான் இருக்கும். நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு இருக்கிற நேரத்தில் தான் ஏசப்போட வருகையும் இருக்கு. வேதம் அதான் சொல்லுது. எப்படி இருக்கும்னா, வேர்ல்டு கூலா இருக்குமா, ஜாலியா இருக்குமா. அவங்க அப்படி இப்படி ஜாலியா இருப்பாங்களாம். அந்த டைம்ல தான் ஏசப்பாவோட வருகை டக்குன்னு நிப்பாராம். அவரோட ரகசிய வருகை அப்பதான் வரும். இதெல்லாம் நடக்குதுன்னா சொன்னா ஆக்சுவலா பைபிள் பிரகாரம் தான் நீங்க எல்லாம் நடக்கிறீங்க. உண்மையாவே இந்த சர்ச்சுன்னு இல்ல, எல்லா திருச்சபைகளிலும் சில பேர் இருக்காங்க, சில கூட்டம், கொஞ்சம் கூட்டம் தான், எண்ணிக்கை தான் கர்த்தருக்கு பயந்த கூட்டம். ஒரு 100 பேர்ல 5 பேர் தான், இல்ல 10 பேர் கூட இல்ல, 100ல 5 பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருப்பாங்க. மீதி 95 பேர் இருக்காங்க பாருங்கண்ணே, அட்லீஸ்ட் இல்ல 90 பேராவது குளிருமின்றி தான், குளிரா தான் இருக்காங்க. அது மாதிரி நேரத்துல தான் ஏசப்பாவோட வருகை இருக்கு. That is the time Jesus is going to come. That is the right time. ஏசப்பா வருவார். என்ன செய்வார் தெரியுமா? 95 பேருக்கு டாட்டா சொல்லிட்டு விட்டுட்டு அந்த 5 பேரை தான் கூட்டிட்டு போவார். மேல இடம் இல்லைல்ல, அந்த 95 பேரும் சர்ச்சில் தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, அடுத்த வருகைக்கு அப்பா 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 ஏன் என்னை கைவிட்டீர், கைவிட்டாரே, மறந்தாரே என்று நான் சொல்வானே. இப்படிதான் எல்லா சர்ச்சஸும் பாடிட்டு இருக்கோம். யார் தெரியுமா? அந்த 95% பாடிட்டு இருக்கோம். 5% தான், 5% கூட கிடையாது. So sorry, 2%, 1% தான். 1% or 2% only will go into the rapture. Other than that, other people are going to stay in the church forever and ever for the second coming.
இரண்டாம் வருகைக்காக உட்கார்ந்து காத்துட்டு இருக்க போறீங்க. இப்படி வர்றவங்க எல்லாமே உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. கை விட்டாரே, எல்லாருமே மறந்தாரே, மறுபடியும் ரகசிய வருகை கிடையாது. ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணிட்டோம்னா forever and ever you have to stay here in this world. There is no salvation, there is no redemption, nothing. ரட்சிப்பு கிடையாது, விடுதலை கிடையாது, மறுபடியும் பரலோக ராஜ்யம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. ரகசிய வருகை வந்துட்டு பிறகு மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் once எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னா மீண்டுமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகம் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத உலகமாய் மாறிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் தொடர்ந்து நீங்க இப்படியே நம்ம இருக்கணும் என்று சொன்னால் உங்களுக்கு என்னவா இருக்கும் தெரியுமா? ஐயோ, நீதிமொழிகளை வாசிக்கணும்ல, ஐயோ என் போதகர் சொல்ல நான் மறந்தேனே, கேட்கலையே, நான் என் போதகரோட சொல்ல நான் கேட்கலையே, அவங்க எவ்வளவு சொன்னாங்க, அவர் எவ்வளவு சொன்னாரு, நான் கேட்கலையே, நான் புத்தினமா இருந்தனே, நான் அசட்டை பண்ணினனே, நான் நிராகரித்தனே, நீதிமொழிகள்ல வாசிக்கிறோமே அப்படின்னு பட்ட பிறகு சொல்லுவோம். தேவையாது. வரும் முன் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். பிரிகாஷன். வருவதற்கு முன்னாகவே உங்களை காத்துக்கொள்ளுங்க. அல்லது வந்த பிறகு காப்பாற்றுவதற்கு யாரும் கிடையாது. வந்த பிறகு காப்பாற்றுவதற்கு யாரும் கிடையாது. This is a warning to the church. அதனால கணவன் வருவாங்க, மனைவி வர மாட்டாங்க, மனைவி வருவாங்க, கணவன் வர மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை சொல்றேன். குடும்பமா தேவாலயத்துல இருக்கிறீங்களா? இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க வருகிறவர்களே நீங்களே சரியில்லையே. நீங்க ஜெபிக்கிறவர்கள் இல்ல, அல்லது கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் இல்ல, விசுவாசம் இல்ல, கர்த்தரை நேசிக்கிறதல்ல. ஒரு மனுஷன் ஏசப்பாவை நேசிச்சாங்கன்னா, உண்மையாவே ஏசப்பாவை நேசிக்கிறவர்களா இருந்தாங்கன்னா, they will be perfect, they will have a discipline in their life. They will have a discipline in their life. உண்மையா கர்த்தரை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒழுங்குமுறை இருக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு உண்மையாக ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். They will have a discipline in their life. But whereas those who never seek God, யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கலையோ, those who don't love Jesus, எப்படி இருப்பாங்கன்னா குளிரமின்றி தான் இருப்பாங்க. ஒண்ணு அனலா இருங்க, இல்லைன்னா குளிராவே இருங்க. அனலா இருக்கிறவர்கள் மாத்திரம் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். குளிரா இருக்கிறவர்கள் இங்கேயே குளிர் இல்ல. அவர்கள் ஏன் தெரியுமா குளிரா இருக்காங்க? வரும் காலங்களிலே அவர்கள் அக்கினி கடல்ல இருக்க போகிறார்கள். எப்பவுமே ஃபயர், பயங்கர அக்கினி இருக்க போதுல, அதுக்காக தான் இப்ப குளிரா இருக்காங்க. நல்ல பாயிண்ட் இல்ல? இப்ப ஆவியிலே அனல் உள்ளவர்களா இருக்கும் பொழுது, if you are fire in the spirit of God, you will inherit the cool kingdom of Jesus. If you are in the fire of God, you will inherit the cool kingdom of God, Jesus Christ. If you are cool in this world, you will inherit the fire lake in the hell. நீங்க கூலா இப்ப கூலா இருந்தீங்கன்னா, நிர்விசாரமா இருந்தீங்கன்னா, கர்த்தரை தேடாம இருந்தீங்கன்னா, தேவ பயம் இல்லாம இருந்தீங்கன்னா, அசட்டை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. நீங்க கூலா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வரும் காலங்களிலே அக்கினி காத்திருக்கிறது, நரகம் காத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுதே அக்கினி நிறைந்தவர்களாய், அபிஷேகம் நிறைந்தவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அழகான பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது. ஆகையினால இன்னும் லேட்டா 11 மணி 11:30 மணிக்குள்ள சர்ச்சுக்கு வாங்க. உங்களை எல்லாரையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏசப்பா எப்பவுமே நம்முடைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் வேதனையும் பலவீனத்தையும் தான் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. நம்ம பண்ற அநியாயத்தையும் பார்க்கிறாரு,
கீழ்ப்படியாமையை பார்க்கிறாரு. அதனாலதான் குடும்பத்துல வேதனை, பிரச்சனை, வியாதி, பலவீனம் எல்லாமே, சோதனைகள் எல்லாமே வரும். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, அதை நம்ம பாடவே முடியாது. உங்களை காண்பவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? காக்க மாட்டாரு, உததான் கொடுப்பாரு. ஏன்னா எவ்வளவு கர்த்து என்ன அசட்டு செய்றீங்களே. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை யாரெல்லாம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மனுஷனை அசட்டை பண்ணல, தேவாதி தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். You people are doing it against God, not a man. நீங்க நினைக்கலாம் பாஸ்டருக்கு தான் நம்ம அசட்டை செய்யறோம்னு. No, never at all. நீங்க எல்லாமே யார் அசட்டை பண்றீங்கன்னா தேவாதி தேவனை அசட்டை செய்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரியல, I'm sorry, தெரியும், தெரிஞ்சு செய்றீங்க. தெரிந்து செய்யற பாவங்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும். You people are doing against God. அதனாலதான் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? சமாதானமே இருக்காதே. பிரச்சனைகள் தான் இருக்கும், குடும்பத்துல பிரிவினை தான் இருக்கும். Because you people are not with God. அதனால சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர், the Spirit of God is talking. அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய தவிப்பு, ஏன்னா அது அவருடைய திருச்சபை, அவருடைய மனவாட்டி. நம்ம எல்லாரும் அவருடைய மனவாட்டிகளா இருக்கிறோம். மணவாளனுக்காய் காத்திருக்கிற மனவாட்டி தான் திருச்சபை. இந்த மனவாட்டி கர்த்தருக்கு காத்திராம இந்த மனவாட்டி ஆகிய திருச்சபைகள் கர்த்தருக்கு விரோதமாய் அசட்டை செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னா, நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் அனலும் குளிரும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே கர்த்தர் என்ன செய்வாரு? வாந்தி பண்ணி போடுவாரு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்கு விரோதமாய் இருப்போம் என்று சொன்னால், ஏசப்பாவை அசட்டை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், திருச்சபையை அசட்டை செய்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு எந்த ஒரு காரியத்தையும் ஊழியத்தையும் செய்யாம, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தாம நிர்விசாரமாய் இருப்போம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் he will vomit out, he will spew out, வாந்தி பண்ணி போடுவார். ஆசீர்வதிக்கிறவரும் தேவன் இப்படியும் செய்வார். ஆனா தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். He will never leave nor forsake. இந்த வசனம் எல்லாருக்குமே கிடையாதுங்க. சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு, லேட்டா வர்றவங்களுக்கு, என்ன அதுக்கப்புறம் கர்த்தருக்கு கொடுக்காதவர்களுக்கு, செபிக்காதவர்களுக்கெல்லாம் இந்த வசனத்தை தயவு செய்து சொல்லிடாதீங்க. வேணா எல்லாம் டிவிலையும் சரி எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லுவாங்க, மகளே மகனே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவார், எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நமக்கு சோப்பு போடுறதுக்கு, நமக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு வேணா நமக்கு கூலா இருக்கும். But that is not the promise which the Lord is going to give to you. ஏசப்பா நிச்சயமா அதை நிறைவேற்றவே மாட்டாரு. ஏன்னா அவர் யார் தெரியுமா? நீதி உள்ள நியாயாதிபதி. He's a righteous God. He's a righteous God. யாருக்கு தெரியுமா செய்வாரு? இயேசுவை அறியாத ஒரு மனுஷன், அவன் பாவம் செஞ்சு இயேசுவோட சமூகத்துக்கு இயேசுப்பா என்னை மன்னிச்சுட்டு எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொன்னா உடனே செய்வாரு. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமா கர்த்தருடைய சபையில அங்கமா இருந்து கர்த்தரை தேடாம நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டு அதுக்கப்புறம் இயேசுப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க, என் கடன் பிரச்சனை நீங்கணும், என் வியாதி நீங்கணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும்னு கேட்டோம்னா நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் செய்யவே மாட்டாரு. நிச்சயமா he will never do it. சும்மா வேணா வாக்குத்தத்தங்களை வச்சுக்கிட்டு வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறாய் உண்மை நாதனே வேணா சொல்லலாம். But he will never do it. He sees our ways. நம்முடைய வழியில அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுதுதான் அவர் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி தொடர்ந்து நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தா செய்வீர்கள் என்று சொன்னால், I am so sorry, ஒவ்வொருத்தங்களுடைய தலையெழுத்து அப்படிதான் இருக்குதுன்னா you are already fixed அப்படின்னு அர்த்தம்.
ஃபிக்ஸ்டுனா அடுத்தது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சோ நீங்களாம் முத்திரிக்கப்பட்டவர்கள். எதால முத்திரிக்கப்பட்டவர்கள்? பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டவர்களா அல்லது இந்த உலகத்திற்குரியவர்களால் முத்திரிக்கப்பட்டவர்களா? சிந்தித்து செயல்படுங்க. சரிங்களா? ஓகே, God bless you. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போக போறோம். எல்லாமே 9 மணி ஆராதனைக்கு வந்தாதான் இனி வர்ஷிப் ஆராதனை நடைபெறும். எனக்கு அபிஷேக ஆராதனை நடத்தணும் ரொம்ப ஆசை. நம்ம எல்லாம் பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்க. என்ன அபிஷேக ஆராதனை ஏன் இப்ப நடக்கல? ஏன் நடத்துறது இல்ல? எல்லாம் 9 மணினா 10 மணி 10:30 மணிக்கு நிர்விசாரமா ஆடி அசைஞ்சு அப்படி வரீங்க சர்ச்சுக்கு. பயமே இல்ல. எல்லாருமே இதற்கு பதில் கொடுக்க வேண்டிய காலம் நிச்சயமாய் வருகிறது. ஏசப்பா அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. தம்பி, தங்கச்சி, பிரதர், சிஸ்டர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மள. அவர் காண்கிற தேவன். He will never leave those who forsake Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கர்த்தருடைய சமாதானத்தை குறித்து பார்க்க போகிறோம். இயேசப்பா யாருக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார்?